ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பீட்ரூட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்திருக்கேன். திராட்சை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டால்டா எடுத்திருக்கேன். நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க செய்யலாம். நான் 50 மில்லி பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அது அல்வா செய்யறதுக்கு தேவைப்படும். ஆன் பண்ணி ஒரு வானலில் தேவையான அளவுக்கு டால்டா ஊற்றிக்குங்க. டால்டா சூடானதும் முந்திரி திராட்சையை அதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதே வானலில் அந்த டால்டா இருக்குல்ல, அதிலே நம்ம இப்போ வதக்க போகிறோம். பீட்ரூட்டை நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. நான் ஒரு 50 ml பால் எடுத்து காய்ச்சிட்ருக்கேன். அதை அந்த பீட்ரூட்டில் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். காய்ச்சின பாலை இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதும் நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம அதை வேக வைக்கணும். பீட்ரூட் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூவிக்கலாம். நல்லா கெட்டி பதமாக வர்ற அளவுக்கு நல்லா இதை மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்கும், அதனால் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் அல்வா. பாருங்கள், நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.